ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பொங்கல் vlog தான் பார்க்க போகிறோம். பெரிய அளவுக்கு நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கல, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்திருந்தோம். ஸோ ஊருக்கு போனோம் அப்படின்னாவே வீடியோஸ் எதுவுமே அதிகமாக எடுக்க முடியாது. ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் சேர்த்து ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். தை 1 பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு, எங்கள் குலதெய்வ கோவில் இது வந்து பதி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் வந்து கோபுரம்லாம் எழுப்பி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த காலத்துல இருந்தே. ஸோ அந்த இடம் தான் இது. வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அங்கே தான் வந்து வந்திருந்தோம். ஒரு 11, 12 மணி போல் மதியம் போல் வந்திருந்தோம். எப்பயாவது ஊருக்கு போனோம் அப்படின்னா, அப்போ டைம் இருந்ததுன்னா டக்குன்னு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். சரி, இதுக்கப்புறம் டைம் இருக்கா என்னன்னு தெரியல, பதிக்கு போகிறதுக்கு டைம் இருக்கா என்னன்னு தெரியல. பெரிய கோவில் வந்து கோபுரம் எழுப்பி அந்த கோவில் வந்து ஊருக்குள்ளேயே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். மதியம் போல் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் போல் கோவிலில் போய் பிரசாதம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஊரில் வந்து ராமர் கோவில் இருக்குது. அங்கே வந்து மார்கழி மாதம் 30 நாளுமே பூஜை நடக்கும். அண்ட் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக வந்து பூஜை நடக்கும். ஸோ நாங்கள் தை 1 அன்னைக்கு பிரசாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலும் பாயாசமும் வந்து பார்த்திங்கன்னா நான் அக்கா அவங்க 2 பேருமே சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். சுண்டல் வந்து வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வேக வச்சு அதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பாயாசம் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 6, 7 மணிக்கெலாம் பிரசாதம் கொடுக்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஷேக் ஆகி தான் இருக்கும். ஏன்னா பாப்பா தான் எடுத்தா. எனக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. அங்கே ஊருக்கு போனாவே டைம் இருக்காது. பாப்பா தான் போய் எடுத்துட்டு இருந்தா எல்லாத்தையும். அவங்க அப்பா நல்லா ஹாயாக உட்காந்து ரோட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் மாமனாரும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் காலையில் பால் கறப்போம் இல்லைங்களா, அதை ஈவினிங் வந்து இப்போ ஒரு 5 o'clock 5:30 இருக்கும். அந்த டைமுக்கு வந்து பால் கறந்துட்டு இருக்காங்க. ஜாலியாக எல்லாரும் ஒருத்தரும் அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்போம் ஊருக்கு போனோம் அப்படின்னா. இந்த கரும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தா. இது எல்லாமே வந்து அவங்க போன வருஷம் நெட்ட கரும்பு. பாப்பா, அவங்க அண்ணன், அவங்க அக்கா, எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் சாப்பிட்டு நெட்டு வச்ச கரும்பு இப்போ வந்து ஒரு 20, 30 கரும்பு பக்கமாகவே வந்துருச்சு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கரும்பு போல் வந்திருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு வந்து நெட்டு வச்சுட்டு வந்தாங்க. இந்த டைம் வந்து நிறையாவே வந்திருந்தது. நாங்கள் வந்து கரும்பு வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்கவே இல்லை இந்த டைம்லாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரும்பு இருந்தது. அண்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்களும் துணி துவைச்சிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு ஒரு 7 மணிக்கு மேலே கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து கொடுக்கறதுக்காக பூஜைக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஈவினிங் ஒரு 7 மணி 7:30 அந்த டைமுக்குலாம் கோவிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்துட்ருந்தோம். மைக்லலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க பிரசாதம் கொடுக்கறதுக்கு. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. அதை டக்குன்னு வீடியோ எடுத்து அதுக்குள்ளே அவர் பேசி முடிச்சிட்டாரு. ஸோ நாங்களே வந்து திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பனி. அதனால் தம்பிக்கு ஸ்வெட்டர்லாம் போட்டு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஃபுல்லாக எதுவுமே தம்பி போடவே மாட்டேன்ட்டாப்புல. அந்த அடுத்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி காலையில் இருக்கும். அந்த டைமுக்கு தான் வந்து கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த சாமி தான் இதை வந்து ஃபுல்லாக பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி காலைல 6 மணிலேருந்து ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு கடைசியாக வந்து மறுபடியும் கோயிலில் இறக்குவாங்க. அந்த டைமில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருவோம். எங்கள் வீடு கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்றதுனால தனித்தனியாக 1, 2 வீட்டுக்காக வரமாட்டாங்க. ஸோ நாங்கள் கோவில்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவோம். சாமிக்கு போட்டிருந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து என் ஹஸ்பண்டோட அண்ணா வந்து தம்பிக்கு போட்டு விட்டாங்க. அந்த அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து படைப்பாங்க. பலகாரம், பொங்கல், ரசம், பருப்பு அந்த மாதிரி செஞ்சு 3 வகையான பலகாரம், 3 வகையான காய் அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு படைப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பயங்கர வேலை. கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1 மணி போல் தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசாதம் பெரியவங்களுக்கு படைக்கிறதுக்காக எல்லா வேலையும் வந்து பார்த்து முடித்தோம். ஸோ எல்லா பலகாரம் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 6 மணி அப்படிங்கும் போதே வந்து வீட்லேயும் சாமி கும்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஊரில் பிஸியாக எல்லா நாளுமே போச்சு. ஸோ ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாத்துக்குமே பெரியவங்க வந்து அவங்க கணக்கு வச்சு போடுவாங்க. ஒரு 6 இல்லை 7 அந்த மாதிரி சின்ன சின்ன இலையா வந்து பார்த்திங்கன்னா போட்டு தளிகை போடுற மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ அதுதான் போட்டுட்ருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்களும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கோம். ஊரில் வந்து இருந்தோம் அப்படின்னா இப்படி தான் பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கும். கோவில் பூஜை பொங்கல் அப்போ போனோம் அப்படின்னா டைமே கிடைக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு தீர்த்தம்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் தெளிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் அது கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் இல்லைங்களா. ஸோ மாடு, ஆடு அவங்களுக்கும் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால அதுக்கு தனியாக ஒரு படையல் மாதிரி போட்டு வந்து வாழைப்பழம், தேங்காய்லாம் உடைச்சு பண்ணாங்க. அண்ட் இன்னொரு படையல் வந்து பார்த்திங்கன்னா பாலமலைக்கு வந்து பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து எல்லாமே புதுசு தான். அண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு 7 மணி அப்படிங்கும்போதே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தான்.
அண்ட் அவ்வளோதான். இவ்வளோ கிளிப்பிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொங்கல்ல எடுத்திருந்தேன். அடுத்த நாள் வந்து கறி நாள் சொல்லவே வேண்டாம். எங்களுக்கு பெரிய ஃபேமிலி அப்படின்றதுனால ஒரு கடாயே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி, சூப்பரா வந்து பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஊருக்கு வந்தாச்சு. இந்த விளாக் புடிச்சது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.